ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டேண்ட்ரஃப்னால ஹேர் மட்டும் தான் லாஸ் ஆகுமா கேட்டீங்கன்னா, ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாச்சுன்னா ஹேர் லாஸும் அதிகமா இருக்கும். பிளஸ் ஸ்கின்னும் வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஃபோர்ஹெட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பட்டு கீழே உதிர்ந்து ஃபோர்ஹெட் ஃபுல்லா பிம்பிள்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சிக்கு ஃபுல்லா வந்து இந்த இடமும் பிம்பிள்ஸ் ஆயிடும். அதுல வர பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வர பிம்பிள்ஸ் கொஞ்சம் குறுமையா பிளாக் கலர்ல ஆயிடும். நீங்க டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணீங்கனாலே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு 1 வீக்ல வந்து அது பட்டு போயிடும். ஸோ அதுவே பட்டு கீழே உதிர்ந்துடும். நீங்க அதுக்கு மெடிக்கேஷனா வேணும்னு நினைச்சீங்கன்னா கிளிண்டாமைசின் வித் நியாசினமைடு கிரீம் கிடைக்கும். அதை வாங்கி அப்ளை பண்ணுங்க. நைட்டு கண்டிப்பா கிளியர் ஆயிடும். ஹோம் ரெமடின்னு பார்த்தா பாசிப்பயிறு வித் அரிசி மாவு 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி டெய்லி ஃபேஸ்ல வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே கிளியர் ஆயிடும். ஸ்கின் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடும். டேண்ட்ரஃப் போகிறதுக்கு இன்னொரு மெடிக்கேஷன் என்ன அப்படின்னா, குளோட்ரிமசோல் வித் பெக்லோமெத்தசோன்ங்கிற லோஷன். அதை டெய்லி 90 ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மார்னிங் எச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் சுத்தமாவே கிளியரா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஹேரை டேண்ட்ரஃப் இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் வந்து ஸ்கின் ரெண்டையுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.